இட்ஸ் Sayatri from Samail Vibes and Vlogs. நம்ம சேனலில் ஒரு வருஷத்துக்கு அப்புறம்னே சொல்லலாம் நான் இன்றைக்கி லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். எஸ், ஐ வாஸ் ப்ரெக்னென்ட் அண்ட் ஐ டெலிவர்டு ட்வின் பேபிஸ். எனக்கு இப்போது ட்வின் பேபிஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சுட்டு மறுபடி லாங் வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பழையபடி உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குன்றதையும் நம்புகிறேன். நம்ம வீடியோஸ் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம சேனலில் ஃபேஸ் காமிக்காமல் தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பேபிஸோட ஃபேஸும் காமிக்கிறது இப்போதைக்கு நான் வேண்டான்னு முடிவு பண்ணியிருக்கேன். பேபிஸோட ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவோட மெயின் ஹீரோ மீல் பிளான், அதை பற்றி தான் இன்றைக்கி மெயினாக பேச போகிறேன். பேபிஸ்க்கு இப்போ 9 மந்த்ஸ் ஆகுது. ஸோ 9 மந்த்ஸ் பேபிஸ்க்கு நான் என்னென்ன மீல் கொடுத்துட்ருக்கேன், எப்படி பிளான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது ஜஸ்ட் என்னோடய ஓன் ப்ரிப்ரேஷன் அண்ட் ஓன் ஐடியா மட்டுமே. நீங்களும் என்ன மாதிரி நியூ மாம்ஸ் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் பேபிஸ்க்கு நீங்கள் எப்படி ஃபுட்லாம் பிளான் பண்ணுறீங்க, எப்படி வீக்லி ஃபுட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் அந்த ரெசிபி தெரிஞ்சதுன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. உங்களுக்கு இந்த மீல் பிளான் ஏதாவது சூட் ஆச்சு, இது ஓகேவா இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை பிடிக்கலை அப்படின்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட்டட், இது என்னோடய ஓன் ஐடியாஸ் மட்டுமே. நான் என்னோடய பேபிஸ்க்கு என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படின்றத தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். 2 வீக்ஸ்க்கான மீல் பிளான் ஷேர் பண்ணியிருந்தேன். 1 வீக்கானது தான் நான் இவ்வளோ நேரம் காமிச்சது. செகண்ட் மீல் பிளான் காமிக்கிறதுக்கு முன்னாடி பேபிஸ்க்கு ஒரு குட்டி சூப் ரெடி பண்ணிடலாமா? வெஜிடபிள் சூப் தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். தெரிஞ்ச பால் பண்ணை ஒன்று இருக்குது. அங்கே பியூராக பசு நெய்யே எடுத்து தருவாங்க. ஸோ அங்கே வாங்கின கீ தான் யூஸ் பண்ணி பேபிஸ்க்கு ஃபுட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக குக்கரில் நெய் ஊற்றிட்டு வெங்காயம், சீரகம், பூண்டு இது 3யுமே நல்லா வறுத்துட்டு வதங்குறதுக்கு ஒரு 2 கல் உப்பு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பிளேட் இதுக்கு முன்னாடி நான் வச்சு காமிச்சப்போ தக்காளி அதில் இருந்திருக்காது. ஏன்னா சூப்போட மெயின் ஹீரோவே தக்காளி தான். பேபிஸ்க்கு உப்பு புளிப்புன்னு எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல, தக்காளியோட புளிப்பு மட்டும்தான். நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், கூடவே ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூளும் வீட்டில் அரைச்சி வச்சுருந்த பெப்பர் தூள் மட்டுமே ஆட் பண்ணி பேபிஸ்க்கு சூப் ரெடி பண்ணியிருந்தேன். தண்ணி பெரிய டம்ளர் அளவுக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். அது நல்லா 7-8 விசில் விட்டதுக்கப்புறமா வற்றி வந்துடும். கொஞ்சோண்டு தான் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை நல்லா வெஜிடபிள்ஸோட எசன்ஸ் இறங்குனதுனால அதை சூப்பை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸை மட்டும் நல்லா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துட்டேன். மிக்சியில் அடித்ததுக்கப்புறமா நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் கிடச்சிது. வெஜிடபிள் பேஸ்ட்டு கூட நம்மளுக்கு எவ்வளோ சூப் வேணுமோ அதை மிக்ஸ் பண்ணி பேபிஸ்க்கு கொடுத்துக்கலாம். என்னோடய ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எப்போயுமே 2 பவுல் இருக்கும். ஒரு பவுலில் சாப்பாடு அண்ட் இன்னொரு பவுலில் தண்ணி. ஸோ அந்த தண்ணிக்கு பதிலாக தான் இன்றைக்கி சூப் ஆட் பண்ணியிருந்தேன். என்னோடய பேபிஸ்க்கு நான் என்னென்ன ஃபுட்டு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்றதையும் ரெசிபீஸ் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் செஞ்ச ரெசிபீஸ் எல்லாமே நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வீட்டில் இருக்க பெரியவங்க நாங்கள் அந்த காலத்தில் இந்த ஃபுட்டு தான் கொடுத்தோம், இந்த மாதிரி தான் கொடுத்தோம், இது தான் செஞ்சோம், அதுதான் செஞ்சோம் அப்படின்ட்டு நிறைய எனக்கு அட்வைஸ் சொன்னாங்க. எனக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்துகிட்டு என்னோடய பேபிஸ்க்கு எது குட் அண்ட் பேட் அப்படின்னு பார்த்து தான் நான் கொடுத்துட்ருக்கேன். சில விஷயங்கள் முன்னாடி பீரியடில் எடுத்துக்கிற மாதிரி இருந்தது. சில விஷயங்கள் எது முன்னாடி ஓகேன்னு சொன்னாங்களோ இப்போ அது வேண்டான்னு சொல்கிறாங்க. நான் பொதுவாகவே டாக்டர் சஜஷன் படி தான் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன். டாக்டர் பேபிஸ்க்கு என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டுமே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அதுதான் நல்லதுன்னு பட்டுச்சு. பிகாஸ் வீட்டில் இருக்கிற பெரியவங்க முன்னாடி காலத்தில் இருக்கிற விஷயங்களை சொல்கிறாங்க. பட் அதுவே இப்போது இந்த காலத்தில் வேண்டான்னு சொல்கிறாங்க. அதனால் எது கரெக்டு தப்பு அப்படின்றத நான் டாக்டர்கிட்ட கேட்டு தான் எதனால் டிசைட் பண்ணிக்கிறேன். ட்வின் பேபிஸ் அப்படின்றதுனால எனக்கு தனியாக பார்க்க முடியலை. ஸோ எனக்கு கூட ஹெல்ப்புக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க டெய்லி வந்துடுவாங்க. அவங்க தான் இந்த சூப் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பொள்ளாச்சியில் இருந்த திங்ஸ் எல்லாமே ஷிஃப்ட் ஆகி அருப்புக்கோட்டைக்கு வந்தாச்சு. மாடியில் தான் என்னோடய திங்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ போய் தேடி பிடிச்சி என்னோடய ட்ரைபாட் எடுத்துகிட்டு வந்தேன். பிகாஸ் ஒரு கையில் ஃபோனை வச்சுட்டு இன்னொரு பக்கம் ரெசிபீஸ் எதுவுமே ஷூட் பண்ண முடியல. பேலன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. அது ரொம்பவே டஃப்பான ஜாபும் கூட. அது எல்லா இடத்துலையும் பாசிபிளும் கிடையாது. வீட்டில் அப்படின்னா நம்ம பொறுமையாக எடுத்துக்கலாம். பட் நம்ம வெளியெல்லாம் வீடியோ ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்டாண்ட் இருந்தால் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலி சூப் ரெடி ஆயிடுச்சு. கூடவே வெஜிடபிள் மேஷும் ரெடி ஆயிடுச்சு. பேபிஸ்க்கு பாட்டிலும் பார்த்தீங்கல்ல, கலர் பிங்க் அண்ட் ப்ளூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம்.
பிகாஸ் இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தனித்தனி கலர்லேயே வாங்கி வச்சாச்சு. இது வந்து செகண்ட் வீக்கான மீல் பிளான் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக இந்த வீடியோ ஃப்ரைடே ஷூட் பண்ணுறேன் அப்படின்றதுனால நான் சாட்டர்டே சண்டேக்கான மெனு வந்து எழுதலை. இந்த மெனுவும் உங்களுக்கு இன்கேஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. பிக்சராகவுமே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். பேபிஸ்க்கு நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம் அப்படின்றதே ஒரு பெரிய ஹாப்பியான விஷயமாக தான் இருக்குது. கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.